குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நீ பெயின், அதாவது பேக் சைட் ஆஃப் த நீ வலிக்குங்க. சில பேருக்கு வந்து முட்டி ஃப்ரண்ட்டில் வலிக்கும், சில பேருக்கு சைடில் வலிக்கும். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிற்கும் போதோ இல்லை நடக்கும்போது இல்லை சடனாக நீங்கள் உட்கார்ந்து எந்திரிக்கும் போது உங்களோட முட்டியோட பின்னாடி சைடு வலிக்கும். அது பேர் வந்து பாப்லேட்டியல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வலி இருக்குன்னா இப்போ நான் காட்டுற இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களால் குயிக்காக நடக்கவும் முடியும், ரொம்ப நேரம் நிற்கவும் முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் கால் நீட்டி ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. எதர் நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கலாம், அப்படி இல்லைனா கீழே உட்காந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, மெதுவாக ஒரு காலை வந்து ஃப்ளோர்லேருந்து ஒரு 30 டிகிரி அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தூக்கி ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ், சேஞ்ச் யுவர் சைட். Relax once more. Relax. ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டில் குட்டி பில்லோ இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக உங்கள் முட்டிக்கு கீழே இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் மேட்டோட ஒரு 30 கவுண்ட்ஸ்லேருந்து 40 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் ஒன்ஸ் மோர். ஓகே, சேஞ்ச் யுவர் லெக். இந்த எந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் பிரெத் ஹோல்ட் பண்ணக்கூடாது. நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ் ஒன்ஸ் மோர். ரிலாக்ஸ். இந்த டவல் எடுத்துடுங்க. இப்போ ஒரு காலாக மெதுவாக இப்படி மேலே தூக்கணும், கீழே வைக்கணும். ஸோ இது வந்து உங்களோட தை மசில்ஸ்க்கு நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் தென் உங்களோட பேக் சைடோட பெயினும் கம்மியாகும். இந்த மாதிரி ஒரு 15 வாட்டி பண்ணுங்கள். ஓகே, சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலை இப்படி மடக்கி இப்படி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டை வெளியே இப்படி டர்ன் பண்ணி அப்படியே ஹோல்டு. ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்வர்ட்ஸ் திருப்பிக்கோங்க. இன்வர்ட்ஸ் திருப்பி அதே மாதிரி ஹோல்டு. Okay, change your side. First outwards. Inwards. Okay, relax. ஸோ இந்த நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி ஒரு வாரம் மினிமம் பண்ணாலே உங்களுக்கு உங்கள் பேக்கில் இருக்கிற பெயின், அதாவது உங்கள் முட்டிக்கு பின்னாடி இருக்கிற வலி வந்து கம்மியாகி அட் த சேம் டைம் உங்களால் வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நடக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.